தேசம் காப்போம் தமிழை வளர்ப்போம் மாநில மாநாடு மார்ச் 2 திருச்சி சிறுகனூர். இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அழைக்கிறார். அணி திரண்டு வாருங்கள். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Nemathi Property Management. Contact 7667008999. என்ன எங்க சிக்கல் வருதுன்னா, வடலூர் சத்தியஞான சபை பெருவெளிக்குள் அமைக்க போறாங்க அப்படின்னு ஒரு டெண்டர் இப்போ இடையில விட்டாங்க, ஒப்பந்த விளம்பரம் வந்துச்சு. அதுதான் எல்லாரையுமே ஒரு மாதிரி அதிர வச்சுது. நான் வெட்ட வெளியாக இருக்கிறேன் என்பதை காட்சிப்படுத்தினாரு, எனக்கு அருள் புலித்தார் அப்படின்றது தான் வள்ளல் பெருமான் பதிவு செய்கிறார். அப்போ என்னன்னா, வெட்ட வெளி என்பது ஒரு தத்துவமாக முன்மொழிகிறார். அதனுடைய விளைவு தான் இதனுடைய திருப்பாக்கள் எல்லாம். தெரியும், நீங்கள் சாதாரண குழந்தை போல வள்ளலார் இல்லை. பூதவெளி, பகுதி வெளி, வயங்கு வெளி, மௌன வெளி, சிற்பரவெளி, தற்பரவெளி, அருள் இன்ப வெளி, நாதவெளி, சுத்தவெளி, உயிர்வெளி, கலைவெளி, பரவெளி, பரம்பரவெளி. அந்த பகுதி வெளி எப்படி இருக்கும்னா வண்ணமயமாக இருக்கும். இன்னைக்கு போய் யூனிவர்ஸ்ன்னு தொட்டி பாருங்க, கலர்ஃபுல்லாக இருக்கிறது எல்லாமே பெரும்பாலும் பகுதி வெளி. நான் சொல்வது 6ஆம் திருமுறையிலிருந்து சொல்றேன். அறிவியலுக்கு கனெக்ட் ஆகுது. வெளி வளைஞ்சிருக்கிறதுனால அந்த ஒளி அதனோடு கூடையா இருக்குது. ஸ்பேஸ் வளையும் போது லைட்டு வளையுது அப்படின்றத பதிவு. இதெல்லாம் நம்ம அறிவிப்பாவிலேயே இருக்குது, இந்த செய்திகள்லாம் இருக்குது. இதுல பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, வியப்பான விஷயம், அப்ப ஞான சபை நிறுவப்படவே இல்லை. ஞான சபை அப்ப இல்ல, நிறுவப்படவே இல்லை. 1867 நடக்குது. நம்ம எப்படி உறுப்புல எப்படி இருக்கோ, தலைப்பகுதி எப்படி இருக்கோ, அது மாதிரி தலைப்பகுதி தான் இப்ப அந்த ஞான சபையோட ஸ்ட்ரக்சர். உடம்பு பகுதி தான் அந்த வெளி மாதிரி பெருவெளி. நீங்க உடம்புல நீங்க அதை ஒண்ணு வைக்கிறீங்கன்னா, உங்க உடம்புல இருந்து கையையும் காலையும் வெட்டி முண்டமாக்குற வேலை அது. அதைத்தான் இன்னைக்கு செய்கிறார்கள். அதான் பிரச்சனை. அருணாகலிங்கம் ஐயாலாம் இப்ப இருக்கிறாங்க. அவர்லாம் எப்படி வந்தாருன்னு நமக்கு தெரியல. அது என்ன எலெக்ஷன்ல இருந்து எத்தனை பேர் அதுக்கு வாக்களிச்சாங்க அப்படின்னு இருக்கு. இவங்க 4 பேர் தான் சன்மார்க்க சங்கம் எப்படி முடிவு பண்றீங்க? நீங்க 100 கோடி ரூபா இருக்குல்ல, ஏன் 1 கோடி ரூபா 2 கோடி ரூபாய்க்கு ஒரு நிலத்தை வாங்கி போடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? விவசாய நிலத்தையும் வாங்க மாட்டாங்களா? எதுக்கோ பண்றீங்கல்ல, தேவையில்லாத சமூகத்துக்கு தேவையில்லாத கேட்ட விளைக்கிறதுக்கெல்லாம் நீங்க நிலத்தை புடுங்கி கொடுக்குறீங்கல்ல, விவசாய நிலத்தை. அதெல்லாம் பார்க்கறப்ப நம்ம கஷ்டமா இருக்குது. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று நமது ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் ஊடகத்தின் பெரிதிலும் பெரிதுகள் நிகழ்ச்சியில் நம்மோடு நடந்திருக்கிறார் தெய்வத்தமிழ் பேரவையிலிருந்து வள்ளலார் ஆய்வாளர் மரியாதைக்குரிய சுப்பிரமணிய சிவா அவர்கள். வணக்கம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ. அன்பு வணக்கம். அன்பு வணக்கம். உங்களுடைய பணிகள் தொடர்ந்து நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து வள்ளலார் அவர்களுடைய தொடர்பான ஆய்வுகளை வெளிக்கொண்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவருடைய எப்படிப்பட்ட கொள்கைகள் கோட்பாடுகளை முன்வைத்தாரோ அதன்படி நடந்து கொண்டு அதை பரப்பியும் வருகிறீங்க. அதனால மனமார்ந்த வாழ்த்தும் தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல தமிழ்நாடு அரசு சார்பாக வள்ளலார் பன்னாட்டு ஆய்வு மையம் அப்படிங்கிறத வடலூரில் இருக்கக்கூடிய சத்திய ஞான சபையினுடைய பெருவெளியில் அமைப்பதற்கான விஷயங்களை வெளியிட்டு அதன்படி சில விஷயங்களை முன்னெடுத்துட்டு வராங்கன்னு பார்க்க முடிகிறது. கடந்த 20ஆம் தேதி நீங்கள் மற்றும் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் மரியாதைக்குரிய ஐயா பேமா தோழர் உட்பட பல பேர் சேர்ந்து ஒரு போராட்டம் பண்ணியிருக்கிறீங்க. அங்கே அமைக்கக்கூடாது, வெளியில் அமைக்கணும்னு சொல்லி போராட்டம் பண்ணியிருக்கிறீங்க. வள்ளலார் தொடர்பாக இப்போயாவது இந்த அரசு பேசி இருக்கிறதேன்னு நிறைய பேர் பாராட்டி கொண்டிருக்கிற நேரத்தில் ஏன் இந்த விமர்சனம்? என்ன பிரச்சனை அடிப்படையில்? தமிழ்நாடு அரசு வள்ளலார் 200 அப்படின்ற ஒரு நிகழ்வு நடத்தினாங்க. ஏன்னா வள்ளலாருடைய 200வது ஆண்டு நிறைவு. அதை ஒட்டி தான் இந்த முறை ஓராண்டு காலம் பெரிய ஒரு ஆண்டுகள் மொத்தம் உலகம் முழுவதும் பெரிய எழுச்சியாக கொண்டாடப்பட்டது. அதில் தமிழ்நாடு அரசும் அப்படி ஒரு விட 52 வாரங்களை தமிழ்நாடு முழுவதிலும் நல்லபடியாக செஞ்சாங்க. உண்மையில் அதை நம்ம வாழ்த்துறோம், நன்றி கடன் பட்டிருக்கிறோம். ஏன்னா அதுக்கு இவ்வளோ பெரிய அரசுகள் இருந்தது, ஆனால் அது பெரிய முன்னெடுக்கலை என்பது நமக்கு ஒரு வருத்தம் இருந்துச்சு. அதை இந்த அரசு நல்ல மக்கள் மயப்படுத்துறதுல ஒரு முக்கியமான ரோலாகவும் அது இருந்தது அப்படின்றதுல நம்ம உண்மையிலே நாம் நெஞ்சு நிறைந்த நன்றி அவங்களுக்கு சொல்கிறோம். அதே வேளையில் அதை ஒட்டி பன்னாட்டு ஆய்வு மையத்தை வடலூரில் நிறுவுவோம் அப்படின்ற அவருடைய தேர்தல் அறிக்கை. அவருடைய தேர்தல் அறிக்கையில் 419வது அறிக்கை இந்த வள்ளலார் வாக்குறுதியில் கொடுத்துருக்காங்க. இப்போ அது நமக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருந்தாலும் உண்மையில் அதை வரவேற்றாங்க. நல்ல செய்தின்னு எங்கே சிக்கல் வருதுன்னா, வடலூர் சத்தியஞான சபை பெருவெளிக்குள் அமைக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு டெண்டர் இப்போ இடையில விட்டாங்க, ஒப்பந்த விளம்பரம் வந்துச்சு.
அதுதான் எல்லாரையுமே ஒரு மாதிரி அதிர வச்சுது. என்ன அப்படின்னா அந்த பெருவெளி என்பது நாம் வந்து அது ஒரு பெரிய ஒரு தத்துவம் நிலை. இப்போ வந்து வள்ளல் பெருமானார் வந்து ஒரு 19ஆம் நூற்றாண்டில் ஒரு தனித்துவமான அருளாளர். அதில் ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் இப்படி ஒரு 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 இன்ன வரைக்கும் நம்மளுடைய தமிழர் மெய்யியல் பேசப்படாத ஒரு விஷயத்தை பேசி அதனுடைய எல்லையை விரித்ததில் வள்ளல் பெருமானாருக்கு ஒரு பெரும் பங்கு உண்டு. புரட்சியாளர்னே சொல்லலாம் அவரை. உறுதியாக அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. எல்லாவற்றிலும் புதுமை. அதனால தான் நாம் சொல்லுவோம் தமிழர் மறுமலர்ச்சியினுடைய மூலவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த தந்தைன்னு கூட சொல்லலாம். அதில் ஒன்றும் அதுக்கு மிக பொருத்தமான திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமான் அவர் அமைத்த அந்த சத்திய ஞான சபை இருக்குல்ல, இப்போ இருக்குது, வடலூரில் இருக்குது. அதை பெருவெளின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா பல பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா ஏதோ பெரிய திடலாக இருக்குது, பெரிய கிரவுண்ட் இருக்குது, அதனால் அதுக்கு பேர் பெருவெளி அப்படின்ற சும்மா ஒரு மேம்போக்காக பார்க்குறது. பொது வெளியில் வெகுஜன மக்கள் பரவல் அப்படிதான் இருக்குது. ஆனால் இப்போ நாம் அதில் வந்து ஒரு பெரிய மெய்யியல் கோட்பாடு இருக்குது, மறைஞ்சிருக்குது என்ற விஷயத்த யாருமே அதை வெளிப்படுத்தவே இல்லை. அதுதான் இப்போ சிக்கலாகுது. இப்போ தான் அதை வந்து எழுந்து அது மெய்யியலை நம்ம தொடர்ந்து பேச வேண்டியது இருக்குது. இப்போ பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பெருவெளி என்பது இடம் மட்டும் இல்லை, அது ஒரு இயக்கம். ஓகே, பெருவெளி இடம் அல்ல, இயக்கம். அது எப்படி இருக்குது அப்படின்னா வள்ளல் பெருமானாருடைய அந்த வெளி கோட்பாடு முதன்மையானது. இப்போ வள்ளல் பெருமானாருடைய 6ஆம் திருமுறை நம்ம முதல்ல தொடக்க காலத்தில் சைவ சமயம் இருந்து அது படிநிலையோடு வந்து தான் இப்போ சன்மார்க்கம் என்ற புதிய நெறியை வகுத்தவர் வள்ளல் பெருமானார். அதற்கு முன்பு வரை 1லிருந்து 5 ஐயா எழுதினது 6 திருமுறைகள் மொத்தம். அதில் முதல் 5 சமயம் சார்ந்து இருக்கும், சைவ சமயம் மற்ற எல்லா நாயன்மார்கள் இது பற்றி இருக்கும். 6ஆம் திருமுறை தான் சமரச சுத்த சன்மார்க்கத்தினுடைய வேதம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதுதான் நம்ம எடுத்துக்கிறோம், அதை தான் ஃபாலோ பண்ணுறோம். ஏன்னா அதுதான் சாதி சமய மதம் இதெல்லாம் நீக்கி ஒரு உயிர்மை நேயம் என்பதை முன்வைச்ச கோட்பாடு. அதான் ஆண்மை நேய ஒருமைப்பாட்டு உரிமை என்றாரு. சீவகாருண்யம் என்கிற புதிய தத்துவார்த்தத்தை ஐயா கொடுக்குறாரு. இப்போ இதுக்குள்ள இந்த பெருவெளியில் என்ன சிக்கல் இருக்குது அப்படின்னு இருக்குல்ல. இப்போ இந்த பெருவெளி என்பது பல வெளிகளுடைய தொகுப்பு தான் இன்றைக்கு பெருவெளின்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் பல வெளிகள்னு சொல்கிறோம். அது எப்படி சொல்கிறாருன்னா ஐயா அந்த 6ஆம் திருமுறையில் குறிப்பிட்ட போது நான் சிறு வயதாக இருந்தபோது தில்லை திருத்தலத்துக்கு போயிருக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு கதைகள் சொல்லுவாங்க. என்னென்னா அவங்க போனாங்க, பார்த்த உடனே அந்த திருவரையை பார்க்கும்போது சிதம்பரத்தில் பார்க்குறப்போ இந்த குழந்தை கலகலன்னு சிரித்ததாகவும் சொல்லுவாங்க. வரலாற்றில் அது இருக்குது. அதை ஐயா பதிவு செய்கிறார். அப்போ என்ன சொல்லுவார்னா பல மாயை என்பது இந்த உருவ வழிபாடு சடங்கு முறைகள் இது எல்லாமே தவிர்த்து விட்டு இந்த மாயையெல்லாம் நீக்கிவிட்டு நான் வெட்ட வெளியாக இருக்கிறேன் என்பதை காட்சிப்படுத்தினார், எனக்கு அருள் புளித்தார் அப்படின்றதான் வள்ளல் பெருமான் பதிவு செய்கிறார். அப்போ என்னென்னா வெட்ட வெளி என்பது ஒரு தத்துவமாக முன்மொழிகிறார். அதனுடைய விளைவு தான் இதனுடைய திருப்பாக்கள் எல்லாம். தெரியும், நீங்கள் சாதாரண குழந்தை போல வள்ளலார் இல்லை. வேண்டாம் வேண்டாம்னு சொன்னபோது வேண்டும் வேண்டும் என்று ஒரு பாடலை பாடியவருக்கு வந்து எத்தனை வயசுன்னு பார்த்தீங்கன்னா 5 வயது 6 வயது தான் அந்த அப்போ அவருக்கு. அந்த வயசில் இவ்வளோ பெரிய ஞானம் வந்தது சிதம்பர திருத்தலத்திலிருந்து தான் ஐயா சொல்கிறாங்க. அதை ஒட்டி வர்றப்போ தான் வள்ளல் பெருமானார் அவருடைய அந்த 6ஆம் திருமுறையில் ஒரு முக்கியமான செய்தியை சொல்கிறார். இந்த நான் வந்து இப்போ அந்த வள்ளலார் சம்பந்தமான ஆய்வுகளில் இருக்கிறேன். அதில் வெளி பற்றிய நிறைய குறிப்புகள் வருது. இப்போ நீங்கள் எப்படி அன்பு கருணை ஜீவகாருண்யம் நீங்கள் பேசுகிறீங்களோ, உயிரிறக்கம் பேசுகிறீங்களோ, அதுக்கு இணையாக வெளியே பேசுகிறார். அதெல்லாம் நம்ம இன்னும் பெரிய அளவில் வெளியில் வரல, ஏன்னா பொது வெளியில் உரையாடப்படலை. அது தெரிஞ்சதுன்னா இந்த சிக்கல் வராது. அப்போ அவர் சொல்கிறப்ப கிட்டத்தட்ட 37 வெளிகளை சொல்கிறார். 37 வெளிகள். நம்ம உதாரணத்துக்கு நம்ம சின்ன கொஞ்சமாக சொல்கிறதில்ல அது என்னென்ன வெளி அப்படின்னு சொல்கிறப்ப அவர் சொல்கிறார். பூதவெளி, பகுதி வெளி, வயங்கு வெளி, மௌன வெளி, சிற்பரவெளி, தற்பரவெளி, அருள் இன்ப வெளி, நாதவெளி, சுத்தவெளி, உயிர்வெளி, கலைவெளி, பரவெளி, பரம்பரவெளி, பராபரவெளி, பெரும் சுகவெளி, உணர்கலைவெளி, சுத்த அலர்வெளி, துலங்குவெளி, துரியவெளி, கரணவெளி, வியல்வெளி, போகவெளி, யோகவெளி, மேலைவெளி, அயவெளி, நடுவெளி, உபசாந்த வெளி, பாழ்வெளி, இந்த வெளிகளெல்லாம் கடந்து இயற்கை உண்மையாக நிற்கிறான் இறைவன் என்று பதிவு செய்யும். இவ்வளோ வெளிகளை சொல்லி. ஆமாம்,
இப்போ இது நான் வந்து நான் எனக்கு என்னுடைய சின்ன அறிவுக்கு நான் அதை பார்க்குறேன். இன்னும் நான் முழுமையாக அதை எல்லாத்தையும் ஆயுசுன்னா இதை விட கூடுதலாக வர வாய்ப்பு இருக்குது. நான் பார்த்த வரையில இந்த செய்திகளை சொல்கிறேன். ஒரு பாடலில் இவ்வளோ செய்திகள் வருது. அவருடைய இந்த பதி விளக்கம் என்பதில் சொல்கிறார், வண்ணமிகு பகுதி வெளியில். நம்ம கற்பனைனா இருக்கலாம், இதெல்லாம் எங்கப்பா இருக்குது, இப்போ கூட பேசுகிறாங்க, இந்த வெளியில் எங்கப்பா இருக்குதுன்னு. பகுதி வெளியில் பார்ட் ஸ்பேஸ்ன்னு பேர். ஐன்ஸ்டீன் சொல்லக்கூடிய ஸ்பேஸ் இருக்குது, அதில் பார்ட் ஸ்பேஸ்னு ஒன்று இருக்குது, ஒரு பார்ட் ஆஃப் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறோம். அதில் கலர்ஃபுல் இருக்குது, வண்ணமிகு பகுதி வெளி அப்படின்னு சொல்கிறார். அதாவது அந்த பகுதி வெளி எப்படி இருக்கும்னா வண்ணமயமாக இருக்கும். இன்றைக்கி போய் யூனிவர்ஸ்ன்னு தொட்டி பாருங்க, கலர்ஃபுல்லாக இருக்கிறது எல்லாமே பெரும்பாலும் பகுதி வெளி. நான் சொல்வது 6ஆம் திருமுறையிலிருந்து சொல்கிறேன். அறிவியலுக்கு கனெக்ட் ஆகுது. ஆமாம், நான் அந்த நூல் கூட எழுதியிருக்கிறேன், அறிவியலாளர் வள்ளலார்ன்ற நூல். அந்த பற்றி அதெல்லாம் நம்ம இதில் குறிப்பிட்டிருப்போம். இது ஆச்சரியம் இல்லை, வெறும் வெளியே சொல்லிட்டு போகிறதுல என்ன பெரிய பிரமாதம் இருக்குது. திருமூலரும் சொல்லியிருக்கிறா இதை பற்றியெல்லாம். வள்ளலாருடைய ஒரு பெரிய என்னாச்சு, அந்த 6ஆம் திருமுறை அவசியம், அந்த 6ஆம் திருமுறை எல்லாம் படிக்கணும் எல்லாரும். ஆமாம், இது வந்து 6ஆம் திருமுறை, இதுதான் நம்ம சன்மார்க்கத்துடைய வேத நூல் மாதிரி நம்ம பார்க்குறோம். அதில் ஒரு இடத்துல ஐயா சொல்கிறாரு, அதாவது அருட்பெரும் ஜோதி அகவல் முதல் பகுதியில் நான் ஒரு 2 வரி மட்டும் நான் அதை படிக்கிறேன். இப்போ அந்த அருட்பெரும் பாருங்க, உயிர் வெளி அதனை உணர்கலை வெளியில் அயல் அற வகுத்த அருட்பெரும் ஜோதி. என்ன சொல்கிறாருன்னா, உயிர் வெளி நம்ம இதில் சொன்னோம்ல, அந்த உயிர் வெளி என்பது எதில் இருக்குன்னா உணர்கல வெளியில் இருக்குது. அடுத்தது பாருங்க, கலைவெளி அதனை கலப்பரு சுத்த அலர் வெளியில் வகுத்த அருட்பெரும் ஜோதி. கலைவெளியை கலப்பரு சுத்த அலர்வெளியில் அமைத்திருக்கிறாயே, உன்னுடைய கருணை என்ன சொல்வது, இப்படி இதேமாதிரி சொல்லுவார். சுத்த நல்வெளியை துரிசரு பரவெளியில் அத்திடை வகுத்த அருட்பெரும் ஜோதி. சுத்த நல்வெளியை பரவெளிக்குல வச்சிருக்கிறியே, அதாவது அந்த அடுக்கு ஸ்ட்ரக்சர் சொல்கிறார் எப்படியெல்லாம் இருக்குதுன்னு. அடுத்து சொல்கிறார் பாருங்க, பரவெளி அதனை பரம்பர வெளியால் அரசுர வகுத்த அருட்பெரும் ஜோதி. பரவெளி என்பது எதில் இருக்குன்னா பரம்பர வெளியில் இருக்குது. அடுத்து சொல்கிறார் பாருங்க, இந்த பரம்பர வெளி எங்கே இருக்குன்னா பராபர வெளியில் இருக்குது. அடுத்தது பராபர வெளி எங்கே இருக்குன்னா பெருவெளியில் இருக்குது அப்படின்ற. அடுத்தது பெருவெளியில் அதனை பெரும் சுகவெளியில் வகுத்த அருட்பெரும் ஜோதி. இங்கே பாருங்க, படிநிலை இது. அதாவது இன்னொரு பாடல் இன்னும் சொன்னால் தெரியும், இன்று வருமோ நாளைக்கு வருமோ அறியேன் என் கோவே துன்று மல வெண் மாயையற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம். இந்த பாடல் இது. அதாவது இவ்வளோ நான் மாயைகால நான் இருக்கப்பட்டிருக்கிறேன், அதையெல்லாம் எடுத்து விட்டு இந்த மாயை கலைந்தது பிறகு நான் இந்த வெளிக்குள் வெளிகடந்து, அப்போ கூட பாருங்க வெளிக்குள் வெளிகடந்து டைமென்ஷன் தேரிங்க, அது டைமென்ஷன் தேரி. இன்றைக்கி இறைபியல் பேசுகிறான், நம்ம ஏதோ வள்ளலாரை நம்ம எதாவது படிக்கிறது கிடையாது. இந்த விஷயம் சயின்ஸில் சொல்கிறாங்க. நான் இப்போ பேசுகிறது எல்லாமே இப்போ நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் அப்படியே டைமென்ஷனில் வரும். நான் அதை அடுத்தது விளக்குறாரு. அப்படி சொல்கிறாரு, வெளிக்குள் வெளிகடந்து. ஸ்பேஸுக்கு ஒரு வெளின்னா ஒரு வெளி மட்டும் கிடையாது. இப்போ பறவெளின்னா பறவெளி மட்டும் கிடையாது. இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட்னு சொல்கிறோம், டிஸ்ட்ரிக்ட்னா வெறும் ஒரு ஊராது, அதுக்குள்ளே ஏகப்பட்டது பல தொகுப்பு இருக்குல்ல. அது மாதிரி பறவெளின்னா பறவெளிக்குள்ளே எக்ஸ்ட்ரான்னு இருக்குது. இது எல்லாமே அருட்பெரும் ஜோதி அகவலிலையும் உரைநடை பகுதியிலும் திருப்பாடல்களையும் ஐயா பதிவு செஞ்சுருக்கிறார். இப்படி இந்த வெளிகளெல்லாம் உள்ளடக்கி அருட்பெரும் உண்மையாய் வெளியாய் விளங்குகிற இறைவா அப்படின்னு பேசுகிறது தான் அவருடைய அந்த பெருவெளியினுடைய ரகசியம். அது வெளி கோட்பாடு. அடுத்தது ஒளி. நான் சொல்கிறத இந்த வெளியும் ஒளியும் தான் சன்மார்க்கத்தினுடைய மெய்யியல் குறியீடுகள். வெளி ஒளி. ஆமாம், இது 2 தான் மிக முக்கியமானது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா வெளி ஒளி உயிர் இப்படி கூட சொல்லலாம், இப்படி மேட்ச் பண்ணலாம். ஏன்னா நம்ம இயல்பாக நிறைய விஷயங்கள் உரையாடப்படுறது இந்த 3 செய்தி. அப்போ இது எல்லாமே அறிவியலோடு தொடர்புடையது. ஒளி இன்னைக்கு பெரிய அதை சொல்லுவாங்க, அறிவியலை வந்து ஒரு அறிவியலின் ஒரு குழப்பமான குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க லைட். ஏன்னா அது புரிஞ்சிக்கவே முடியாது அந்த லைட்டை, இதுதான்னு தெரியாது, திடீர்னு. அதேமாரி ஸ்பேஸ் அப்படி தான். ஐன்ஸ்டீன் சொன்னார், ஒளி வளையும் சொல்லலாம், ஸ்பேஸ் எப்படி வளையாதில்ல, எப்படி ஸ்பேஸ் லைட் வளையும் அந்த இதுன்னு சொல்லலாம். அப்போ அது சிக்கல் வர்றப்ப ஐன்ஸ்டீன் அதை நிறுவினார். ஏன்னா வெளி வளைஞ்சிருக்கிறதுனால அந்த ஒளி அதனோடு கூடையா இருக்குது, ஸ்பேஸ் வளையும் போது லைட்டு வளையுது அப்படின்றத வந்து பதிவின. இதெல்லாம் நம்ம அருட்பாவிலேயே இருக்குது, இந்த செய்திகள்லாம் இருக்குது.
அப்போ வெளியும் ஒளியும் தான் சன்மார்க்கத்துடைய முதன்மையான அடையாளங்கள், குறியீடுகளாக இருக்குது. இப்போ இந்த வெளிகளுக்கு இடையில் நீங்கள் ஒரு கட்டடத்தை நீங்கள் நிறுவுகிற பொழுது அது பாதிக்குமா, சிதைக்கப்படுமா இல்லையா? இதுதான் நாம் சொல்கிறோம். இப்போ நாமெல்லாம் சாதாரண நம்ம இப்போ தொடக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள், நம்ம பிள்ளைங்க இப்போ தான் வரோம், அந்த நிறைய பேர் இப்போ வராங்க. இப்போ நாங்களாம் அதை பார்க்குறப்ப இது என்ன வெட்ட வெளியாக இருக்குது, இதில் என்ன விஷயம் இருக்குது, நம்ம தேடுறப்ப தான் நம்ம இவ்வளோ செய்திகள் நமக்கு கிடைக்குது. அப்போ வருங்கால சந்ததியினர் இப்படி ஏன்டா இது வெட்ட வெளியாக வச்சுருக்கோம், சும்மாவாக வச்சுருக்காங்கன்னு நம்ம கேள்வி கேட்க வேணாம். அப்போ அவன் உணரும் போது அந்த கருத்தை இயல்பாக வந்து அந்த கருத்தை ஃபாலோ பண்ணுவான். இல்லை, இன்னைக்கு அதில் ஒரு பன்னாட்டு மையத்தை நிறுவ முயற்சிக்கிறாங்கன்னா, முன்பொரு காலத்தில் அந்த இடம் வெளியாகவே இருக்குது, ஏதாவது பண்ணணும்னு யாரும் முயற்சி பண்ணிருக்கவே மாட்டாங்களா என்ன? ஆமாம், உறுதியாக. இப்போ அந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 1867 தர்மசாலை சத்திய தர்மசாலை நிறுவப்படுகிறது. 2வது மாதம் 2ஆம் தேதி தான் மக்கள் எல்லாமே எழுதி கொடுக்குறாங்க. பார்வதிபுரம் மக்கள், அது வந்து இன்றைக்கி வடலூர்னு சொல்கிறோம், பார்வதிபுரம் மக்கள் எல்லாருமே ஐயாவுக்காக இந்த தர்மசாலைக்காக எழுதி கொடுத்த எல்லாமே இலவச நிலங்கள் தான். ஐயாவுடைய வேண்டுகோளுக்கு எனக்கு அதை நம்ம கொடுக்குறாங்க. அப்போ தர்மசாலை நிறுவப்படுது. அப்போ வந்து ஐயா வந்து ஒரு பெரிய நெருக்கமான, இப்போ அது இன்னும் ஆச்சரியமான செய்திகள்லாம் இருக்குது. தர்மசாலை 1867 நிறுவுறாங்க. அப்போ அதுக்கு இன்சார்ஜாக, அதுக்கு முதன்மையான பொறுப்பாளராக இருந்த அப்பாசாமி செட்டியார் அவர் வந்து ஒரு கடிதம் எழுதுகிறார், எல்லாத்தையும் நன்கொடைக்காக அது செய்தியை எழுதுகிறார். என்னென்னா, இந்த மாதிரி தர்மசாலை தொடங்க போகிறோம், அதில் கூடுதலாக நமக்கு இந்த காய்கறியெல்லாம் தேவைப்படும். 3000 பேருக்கு மேலே, நான் எண்ணிக்கையை யோசிச்சு பாருங்கள், 150 ஆண்டுகளுக்கு 3000 பேர் அங்கே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சொல்கிறப்ப எழுதுகிறாங்க, அந்த குறிப்பு ஒன்று இருக்குது. அடுத்தது தொழுதூர் வேலாயுத முதலியார், அவர் தான் நேரடியாக வள்ளலாருடைய முதல் மாணாக்கராக இருந்தவர். அவர் வந்து திரு அருட்பிரகாச வள்ளலார் சரித்திரம் என்ற ஒரு நூலை எழுதுகிறார். அந்த நூலில் அந்த செய்தியை தர்மசாலை பற்றிய நூல் குறிப்பில் சொல்கிற போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அன்றைக்கு தர்மசாலை நிறுவப்படும் போது முதல் 3 நாளில் ஒவ்வொரு நாளும் 3000 பேர், ஒவ்வொரு நாளும் 10,000 பேர் அதில் வந்து கலந்துக்கிட்டாங்க. அதாவது அப்படின்னா 3 நாளில் 30,000 பேர் வந்திருக்கிறாங்க. ஆமாம். இதில் பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, வியப்பான விஷயம், அப்போ ஞான சபை நிறுவப்படவே இல்லை. ஞான சபை அப்போ இல்லை, நிறுவப்படவே இல்லை. 1867 நடக்குது. சத்திய ஞான சபை நிறுவப்படுற எப்போன்னா 1871 அடிக்கால் பண்ணுறோம், 72 முடியுது, 1872 தான் முடியுது. அதற்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க எவ்வளோ நாள், ஒரு 4 ஆண்டுகளுக்கு மேலே இருக்குது, அதுக்கு முன்னாடியே இருக்குது. அப்போவே 30,000 பேர் 3 நாளில் வந்திருக்கிறாங்கன்ற செய்தியை அவருடைய அந்த சிலையை நம்ம பார்க்க முடியுது. இப்போ அப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த மக்கள், நம்ம இயல்பாக இருக்கிற ஒரு மக்கள் என்ன செய்வாங்க, தர்மசாலை தொடங்கிட்டோம், ஒரு வேளாண் ஒரு காலியாக தானே கிடக்குது, விவசாயம் பண்ணுவோம், விவசாயம் பண்ணி அதில் இருக்கக்கூடிய அந்த பொருட்களை, விளையக்கூடிய உணவுப் பொருட்களை இதுக்கு பயன்படுத்தலாம், தர்மசாலைக்கு பயன்படுத்தலாம். இது நல்ல யோசனை தானே. இப்போ பல திருக்கோயில்களில் இந்த முறை இருக்குது. பல திருக்கோயில்களில் ஒரு இடத்துல பூக்கான தோட்டம் அமைப்பாங்க, அதுலேருந்து வரக்கூடியதெல்லாம் கோயிலுக்கு மட்டும்தான் போகும். அது மாதிரி விளை நிலங்கள் இருக்கும் அந்த கோயில் பேரில், அதில் விளையக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே அந்த கோயில் இயல்பாக இருப்பாங்க. ஆனால் அப்படி ஐயாட்டை சொல்கிறாங்க, முன்மொழிகிற இந்த வரிசை சொல்கிறப்ப ஐயா அதை மறுக்கிறார். வரலாறு ஐயா மறுக்கிறாரு. ஏன்னா அது இதற்கான இடம் இல்லை, சான்று ஐயா சொல்லியிருக்கிறார். ஊரநடிகளுடைய அந்த புத்தகத்தில் இருக்குது. இது ஒன்று. அப்போ சொல்கிறார். அப்போ எல்லாரும் அவர் சொன்ன உடனே சரின்ட்டாங்க, சாமி சொன்னால் சரியாக இருக்குன்னு சரின்னுறாங்க. அதே போல் இன்னொரு இடத்துல 500 ரூபாய் செலவில், இப்போ 500 ரூபான்றது இன்றைக்கி வந்து எவ்வளோ பெரிய, 150 வருஷத்துக்கு முன்னாடி பாருங்கள், 4 நாள் அப்போ உள்ளது. 500 ரூபான்றது எவ்வளோ பெரிய தொகை. அவ்வளோ 500 ரூபாய் செலவு பண்ணி ஒரு பெரிய குளத்தை அங்கே நிறுவுறாங்க, அந்த பெருவெளியில் நிறுவ போகிறாங்க. அப்போ என்ன வேலை நடக்குது. அப்போ ஐயாட்ட வந்து இந்த மாதிரி ஒரு இது செய்ய போகிறோம், தொடங்கிறோம் அப்படின்னு உடனே நிறுத்துங்கன்னு சொல்கிறார். குளத்தையும் அமைக்க குளத்தை முதல்ல மூடுங்கன்றார். அவருக்கு எல்லாருக்கும் அதிர்ச்சி ஆகுது. எனக்கு இது அதை படிக்கிறப்ப நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்னென்னா, பாவத்தில், அதாவது மனுமுறை கண்ட வாசகம்னு இருக்குது, அதில் பாவ செயல்களை சொல்லுவார், இதெல்லாம் பாவம் பாருங்க. அதில் குளத்தை துத்துவது ஒரு பெரும் பாவம்னு சொல்லுவார் ஐயா. அப்போ பெரும்பாவம் சொன்ன ஐயா நீர்நிலை துக்க சொல்கிறார், தோண்டி போடக்கூடிய அதை வந்து துக்க சொல்கிறாரு அப்படின்னா அப்பையும் அதான் சொல்கிறார். இது திருவருளுக்கான இந்த இடத்தில் இதுக்கான வேலை இதில் இல்லை, இதுக்கான வேலை வேறு அப்படின்னு சொல்கிறார். அப்போ இது ஒன்று. இதை விட இன்னொரு 3வது செய்தி என்னென்னா, அங்கே ஐயா சொல்லிட்டு இருக்கப்ப சொல்கிறார்,
ஒரு எள் எவ்வளோ சைஸ் இருக்குது, இவ்வளோண்டு தான் இருக்கும். அந்த எல்லை போட்டால் கூட அது கீழே விழாத அளவிற்கு கூட்டம் வரும் என்று வள்ளல் பெருமானுடைய திருவாய்மொழி எல்லாமே பதிவு இருக்குது. அப்படி இருக்கிற அந்த இடத்துல நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், இவ்வளோ அன்னைக்கு நெருக்கடியான நேரம். ஐயா ஈஸியாக சொல்லிட்டு போயிருக்கலாம், வேளாண்மை நமக்கு ஈஸிப்பா, வேளாண்மை செஞ்சுட்டு போங்கன்னு சொல்லியிருக்கலாம். குளம் நல்லது தானே, தண்ணி குடிப்பாங்க, இருக்கலாம், தர்மசாலைக்கு தேவைப்படணும், இருந்துட்டு போகணும்னு சொல்ல. ஏன் சொல்லவில்லை? ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த பெருவெளி கோட்பாட்டை அது சிதைக்கும். சத்திய ஞான சபை தனியாகவோ பெருவெளி தனியாகவோ நம்ம பார்க்க முடியாது. இது ரெண்டும் ஒன்று. நம்ம எப்படி உறுப்பில் எப்படி இருக்கோ, தலைப்பகுதி எப்படி இருக்கோ, அது மாதிரி தலைப்பகுதி தான் இப்போ அந்த ஞான சபையோட ஸ்ட்ரக்சர். உடம்பு பகுதி தான் அந்த அந்த வெளி மாதிரி பெருவெளி. நீங்கள் உடம்புல நீங்கள் அதை ஒன்று வைக்கிறீங்கன்னா உங்கள் உடம்புலேருந்து கையையும் காலையும் வெட்டி முண்டமாக்குற வேலை அது. அதைத்தான் இன்றைக்கி செய்கிறார்கள். அதான் பிரச்சனை. இதை ஏன் இப்படி செய்கிறோம்னா நம்ம கேட்குறோம். இதுதான் நம்ம ஒரு எந்த அறமும் கிடையாதுங்க. இல்லை, இதில் இந்த விஷயத்தை நிறுவுவதற்கு தமிழக அரசு சார்பாக ஒரு குழுலாம் போட்டிருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளலார் ஐயா பற்றி ஆய்வு பண்ணவங்களாம் இப்போ ராஜ ஜெயமூர்த்தி போன்றவங்களாம் இருக்கிறாங்க. முதலமைச்சர் கொடுத்து ரொம்ப நெருக்கமான ஒரு நபர்னு சொல்கிறாங்க. இப்படி இத்தனை பேர் இருந்ததுன்னா அதெல்லாம் பண்ணுறாங்க. அவங்களாம் தெரியாதா? உங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் அவங்களுக்கு தெரியாதா? அதுதான் இப்போ சிக்கல். என்னன்னா சன்மார்க்க நெறியை சரியாக புரிந்து கொண்டவர்கள் இப்படி நடந்து கொள்ள மாட்டார்கள். இதுதான் அடிப்படை. இதில் ஒரு அரசியல் இருக்குது, உள்ளுக்குள்ளே ஒரு அரசியல் இருக்குது. இதில் இந்த கௌரவ தலைவர், கௌரவ ஆலோசகர், இந்த மாதிரி போஸ்டிங்லாம் இங்கே கிடையாது. சத்ய சர்மா சாலையில் அதெல்லாம் கிடையாது. ஏற்கனவே வந்து இந்த படப்பை பாலகிருஷ்ணன் ஐயா தான் அதோட ஒருங்கிணைப்பு. இன்றைக்கி தலைமை சங்கம்னு ஒரு சங்கம் இருக்குது. அது எல்லாத்துக்குமான தலைமை சங்கம். அவர் ஒரு ஒருங்கிணைப்பில் ஒரு படப்பை பாலகிருஷ்ணன் ஐயா செஞ்சாங்க. ஆனால் அது திசை மாறிடுச்சு. அது வந்து ஒரு அசோசியனாக ஆகிடுச்சு. நீங்கள் ஒரு அசோசியன் ஆக்டில் நீங்கள் அதை பதிவு பண்ணுறப்ப நீங்கள் தேர்தல் வச்சு தான் நீங்கள் அடுத்தது எடுக்கணும். ஒரு முறைமை அப்படி தான். ஒரு அடுத்தடுத்த ஆட்களை நீங்கள் அப்படி தான் வச்சு பண்ணணும். இப்போ அருணாகலிங்கம் ஐயாலாம் இப்போ இருக்கிறாங்க. அவர்லாம் எப்படி வந்தாருன்னு நமக்கு தெரியல. அது என்ன எலெக்ஷன்லேருந்து எத்தனை பேர் வந்து அதுக்கு வாக்களித்தாங்க அப்படின்னு இருக்கு. இவங்க 4 பேர் தான் சன்மார்க்க சங்கம் எப்படி முடிவு பண்ணுறீங்க? உலகம் முழுவதும் 5000 சபைகள் இருக்குது, 5000 அன்பர்கள் இருக்காங்க, வாய்வாள் இருக்காங்க. அவர்களுக்காக நீங்கள் உண்மையிலே சரியான முறையில் செய்ய வேண்டும் என்றால் எல்லா சபைகளிலும் ஒரு கருத்து வாக்கெடுப்பு நடத்திருக்கணும். இதை பற்றி கலந்துரையாடி இருக்கணும். எத்தனை பேர் கலந்துட்டீங்க? ரெக்கார்டை காமிங்க. அப்போ பேசப்பட்ட செய்தி என்ன? எத்தனை சபைகளில் எத்தனை நிர்வாகிகள் அங்கே வந்திருக்கிறாங்க? பல பேருக்கு நான் உண்மையிலே சொல்லுகிறேன். இது பற்றி நான் எல்லா சபைகளும் நான் போயிட்டு வந்திருக்கேன். 200 சபைகள் நான் போய் பார்த்து நேரில் பார்த்துட்டு வேலை செஞ்சுட்ருக்கோம். ஒருவருக்கு கூட அதை பற்றி என்ன விவரம்னு தெரியும். இன்னும் சொல்ல போனீங்கன்னா இன்னும் கீழ்த்தனமான சில வேலைகளையும் செய்கிறாங்க. அந்த இயலாமல் இருக்கிற சாதாரண பெரும்பாலும் அன்னதானம் வழங்கக்கூடிய நம்ம அன்பர்கள், உண்மையாக வழங்கக்கூடிய அன்பர்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் செய்கிறாங்க. ஆமாம், அவங்க இப்போ கூலி வேலை செய்கிறாங்க. அதில் ஏதோ ஒரு பங்களிப்பை கொடுத்து அவங்களுடைய உழைப்பில் தான் போடுறாங்க. பெரிய நிறுவனம் வச்சுக்கிட்டெல்லாம் செய்யல. இயல்பாக நம்ம ஆட்கள், இயல்பாக எளிமையான ஆட்கள், உண்மையான ஆட்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய காசில் தான் நம்ம இது பண்ணோம். அவங்களுக்கெல்லாம் இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, அரிசி எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு இது மாதிரிலாம் சொல்லுவாங்க. பெருவெளி கூடாதுன்னு, அதில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க. இது எவ்வளோ பெரிய இழிவு. ரகசியம் பாருங்க. நான் என்ன சொல்கிறேன், இது என்ன இராணுவ ரகசியமானு கேட்குறேன். ரகசியமாக பண்ணுறதுல இது என்ன ரோல் இருக்குது? என்ன பிரச்சனை உங்களுக்கு? எதனால் பெருவெளியில் தான் அமைக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க, அது சொல்லுங்கள். அதுதான் இப்போ அதுதான் நம்ம என்னன்னா, நமக்கு 2 காரணம் நம்ம சொல்கிறோம். ஒன்று, இந்த அரசு எல்லாவற்றிலையுமே வந்து தான் முன்னிறுத்தி கொள்வதற்கு, தன்னை விளம்பரம் பண்ணிக்கிறதுக்கு செய்கிறாங்க. இது ஒன்று. இன்னொன்று, ஒருவேளை அப்படி நான் அது வரைக்கும் நான் முதல் கருத்தில் இருந்தேன். ஆனால் நாம் இவ்வளோ ஒரு 6 மாதத்துக்கு மேலே இவ்வளோ கடுமையாக நம்ம இவ்வளோ பேசுகிறோம், இவ்வளோ போராட்டங்கள் செய்கிறோம், ஒரு அரசு வர வழியில் தான் நம்ம செய்கிறோம். இன்னை வரைக்கும் அவங்க வந்து அதை பண்ணி தான் ஆவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா வேறு ஒரு உள்நோக்கம் இருக்குது. என்ன உள்நோக்கம்னு கேட்க அது நான் என்ன சொல்கிறேன், இப்போ எனக்கு தெரிஞ்ச வரையில் அந்த இடத்தில் அல்லது வள்ளலார் கோயிலுக்கு வரக்கூடியவங்களுடைய எண்ணிக்கையை குறைப்பதற்கான வேலைகளை செய்கிறாங்க. இன்னொன்று, அல்லது அந்த மெய்யலை வந்து சிதைக்கிறதுக்கான வேலைகளாக இருக்குமோன்றது நாங்கள் சந்தேகப்படுறோம். ஏன்னா நான் எல்லாத்துலேயுமே நம்ம இப்போ ஏதோ 19 நான் பேசிடல, அந்த வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க தொடர்ந்து. நான் முதல்ல அறிவிப்பு கொடுத்தோம், செப்டம்பர் மாதத்துக்கு முன்னாடியே அறிவிப்பு. அதுக்கப்புறம் அறநிலையத்துறை அதிகாரிகளை சந்திக்கிறோம், அவருக்கும் அதை பற்றி தெரியல. யாருக்குமே நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, அரசு பண்ணணுன்னா அதனுடைய இதழை வெளியிடும், இத்தனை கோடி ரூபாய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது, ஒரு தகவல் கூட இல்லை.
நான் இணை ஆணையரை போய் சந்திக்கிறேன். கடலூரில் கடலூர் இணை ஆணையர் பரணிதரன் ஐயா அவரை போய் சந்திக்கிறோம். நான் உங்களுடைய பொறியாளர்கள் பன்னீர்செல்வம் ஐயா, முருகன் ஐயா, இவங்க நிர்வாகிகள்லாம் இப்போ வள்ளலார் பணியகத்தின் நிர்வாகிகள், சபை நிர்வாகிகள்லாம் போய் சந்திக்கிறோம். அப்போ கூட 70 ஏக்கர்னு சொன்னாங்க. நீ செய்தித்தாளெலாம் பார்த்துக்கணும். 70 ஏக்கர் பரப்பில் 70 ஏக்கர் 70 நான் என்ன சொன்னேன், இருக்கிறதே 60 ஏக்கர் தான் இப்போதைக்கு இருக்கிறது பெருவெளியே. அது கொடுமையாக என்னன்னா 106 ஏக்கர், அதாவது 80 காணி நிலம். இந்த பதிவு எங்கே இருக்குன்னா 2 சான்று சொல்லுவேன். இந்த 80 காணிக்கு ஒன்று தொழுதூர் முதலியார் அவர்கள், வேலாயுத முதலியார் வந்து அவருடைய செய்தியில் சொல்கிறார். அவருடைய நூலில் வள்ளலார் சரித்திரத்தை எழுதுகிறப்ப அதை குறிப்பிடுறார். பார்வதிபுரம் மக்களால் கொடுக்கப்பட்ட 80 காணி நிலம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கான சான்று பாலகிருஷ்ண பிள்ளையுடைய அந்த நூலில், ஆய்வு நூலில் அது குறிப்பிட்டிருக்கு. 2 சான்றோடு தான் நான் சொல்கிறேன். அப்போ 80 காணி என்பது 106 ஏக்கரில் 106 ஏக்கர் வருது. இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா 60 ஏக்கர் தான் இருக்குது இன்றைக்கி இருக்கிற பரப்பு. நீங்கள் இப்போ போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குற முறை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 60 ஏக்கர் தான். அப்போ இன்னும் 40 ஏக்கர் எங்கே, 42 ஏக்கர் எங்கன்னு எல்லாம் ஆக்கிரமிப்பில் இருக்குது. அப்போ நாம் அதைக்கும் சொல்கிறோம், அதையும் நீங்கள் வந்து மாற்றணும், அதை ஆக்கிரமிப்பு எடுத்துகிட்டு மாற்று இடம் கொடுங்க, பெருவெளியாக எடுங்க நம்ம சொல்கிறோம். அது ஒரு கோரிக்கையாக இருக்குது. இதெல்லாம் எவ்வளோ அந்த சபையில் செய்ய வேண்டியது இருக்குது. இது மாதிரி ஏகப்பட்டது நம்ம அதோடைய செய்ய வேண்டியது இருக்குது. அதை தாண்டி இந்த மெய்யலை குலைக்கிறதுன்றது வேலையை செய்கிறது வந்து ரொம்ப அநீதியானது. இன்னொன்று அவர்கிட்ட சொல்கிறப்ப எங்கிட்ட சொன்னது, என்ன நாங்கள் அறையில் பேசுகிறோம், 10 ஏக்கர் தாங்க அப்படின்னு. 10 ஏக்கர் தான் ஐயா, 10 ஏக்கர்னு அந்த மூலையில் ஒன்று, இந்த மூலையில் ஒன்று, அவ்வளோதான், ஒன்றுமே கிடையாது. நான் என்ன சொன்னேன், பெரிய கட்டடங்களை அமைக்கக்கூடாதுங்க ஐயா, இது சத்தியஞான சபை உயரத்தை வந்து இருக்கும். இப்போ தஞ்சை பெரிய கோயில் பார்த்தீங்க, ஆமாம், தஞ்சை பெரிய கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு கட்டுப்பாடு இருக்குது. என்னென்னா அந்த கோயிலை தாண்டி வீடுகளை எழுப்பக்கூடாது. ஆமாம், அது ஒரு வரலாற்று சான்று. அப்போ அது ஒரு வரலாற்று பெட்டகமாக இருக்குது. அது மாதிரி தான் நாங்கள் சபையிலையும் நம்ம சொல்கிறோம். அது அந்த இது நீங்கள் கட்டலைன்னா அதுக்கு மேலே இருக்கும். நம்ம மொத்தமாக ஒரு அடியை கூட எடுக்கக்கூடாதுன்னு தான் நம்மளுடைய இருக்குது. அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. அதில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். அதில் ஒன்றும் சமரசம் இல்லை, வாய்ப்பே கிடையாது. நீ இருக்கிற இடத்த நீ இது பண்ணுங்க, அதை தானே நம்ம செய்யணும். அரசு 10 ஏக்கர் தான் நாங்கள் எடுக்க போகிறோம் அப்படின்னாரு. அதில் நான் என்ன சொன்னேன், 10 ஏக்கர் தான் எடுக்க போகிறீங்க அப்படின்னா எனக்கு இந்த 10 ஏக்கர் தான் எடுக்க போகிறேன்னு சான்று கொடுங்கன்னு கேட்டேன். உடனே அவர் கோவப்பட்டார். உங்களுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டார். இது எங்கள் இல்லைங்க ஐயா, நாங்கள் வள்ளலார் சில பேரை சொல்லி அவர்களோட நீங்கள்லாம் பெரிய சன்மார்க்கீங்களா, அவங்கள விட மூத்தவர்களாக இருக்கிறாங்கன்னு. உண்மையிலே அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு செய்கிறாங்களா தெரியாமல் செய்கிறாங்களா நமக்கு தெரியல. ஆனால் இந்த செய்தி வெளிப்படையாகவே இல்லை. இன்றைக்கி இப்போ கூட பாருங்கள், அஃபிஷியலாக நீங்கள் அரசு ஏதாவது நீங்கள் போய் ஜிஓ பாருங்கள், அஃபிஷியலாக கவர்மெண்ட் ஏதாவது ஒரு சான்று இதை பற்றி வள்ளலார் பெருவெளி பற்றி அமைக்கிறதுக்கான ஒரே ஒரு டாக்குமெண்ட் எடுக்க முடியுமான்னு பாருங்கள். ஒன்று இல்லையே. எப்படி இது என்ன இராணுவ ரகசியமானு கேட்குறேன். வள்ளலார் எளிமையானவருங்க, எளிமையாக சாதாரண ஆட்களுக்கும் பாமரனுக்கு ஒன்றும் இல்லாதவனுக்கு அவர் தான் அவருக்கான அரவணைப்பாக இருந்த அந்த பெருவெளியில் அப்படி வாழ்ந்த எளியவருக்காக வாழ்ந்த வள்ளலாரை நீங்கள் ரகசியமாக வச்சுட்டு இருக்கிறதுல என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். உங்களுக்கு ஏன் உங்களுக்கு வெளிப்படையாக ஏன் பேச மாட்டீங்க? வெளியில் அமைக்கணுன்ற சொல்கிறீங்க நீங்கள், பெருவெளியில் அமைக்காமல் வெளியில் போய் அமைக்கின்ற. வெளியிலன்னா அது எங்கே அமைக்கிறது, அது எங்கே இடம் இருக்குது, அது வள்ளலாரோட நெருக்கமான ஒரு இடமா எப்படி பார்க்கறது? அதான் இப்போ இது வந்து ஆய்வு மையம் தான். வள்ளலாருக்கு நீங்கள் ஒன்றும் பெரிய ஞான சபையை கட்டலாங்க. ஒரு ஆய்வு ரிசர்ச் சென்டர், வெளிநாட்டிலேருந்து வந்தக்கூடிய ரிசர்ச் சென்டர். அது ஏன் பெருவெளிலாம் நிறுவனம்னு என்ன அவசியம் இருக்குது? ரிசர்ச் பண்ணுற இடம்னு சோத்துக்கு சாப்பிட்றவனும் அதிகங்க சபையில். சாதாரணமாக அது எத்தனை வெளிநாட்டுக்காரன். நான் என்ன கேட்குறேன், இதை நாங்கள் அதுக்கு மாற்று சொன்னோம். ஐயா நீங்கள் இது மாதிரி வைக்காதீங்க. சபைக்கு எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த என்எல்சி இடம் இருக்குது, அங்கே போய் நிறுவுங்க. 10 ஏக்கர்னா 100 ஏக்கர் வாங்கி போடு. நீமே ஒரு பெருமிதை கொள்ளுங்கன்றேன். நான் வள்ளலாருக்காக என்னை எக்ஸ்டெண்ட் பண்ணையா, நான் 10 கோடி, நான் என்னோடய 10 கோடியில் நான் இவ்வளோ 10 ஏக்கரில் நம்ம செஞ்சேன்னு சொல்லிட்டு போயேன். யார் இப்போ உங்களை பண்ணுறது? அதே மாதிரி இந்த வடலூர் நகரம் வந்து ஒரு முக்கியமான 4 ரோடு முக்கியமானது. சென்னை புறவழிச்சாலை, இந்த பக்கம் கடலூர், இந்த பக்கம் கும்பகோணம் புறவழி, இந்த பக்கம் விருத்தாச்சலம். இதில் எங்கேயாவது நீங்கள் வந்து பண்ணுங்கள். அரசு நிலம் மட்டுமா இல்லை, ஒருவேளை அரசு நிலமாக தேடிக்கிட்டு இருங்க, வாங்குன்னு கேட்குறேன். நீங்கள் 100 கோடி ரூபா இருக்குல்ல, ஏன் 1 கோடி ரூபா 2 கோடி ரூபாய்க்கு ஒரு நிலத்தை வாங்கி போடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? விவசாய நிலத்தையே வாங்க மாட்டாங்களா? எதுக்கோ பண்ணுறீங்கல்ல, தேவையில்லாத சமூகத்துக்கு தேவையில்லாத கேட்ட விளைக்கிறதுக்கெலாம் நீங்கள் நிலத்தை பிடுங்கி கொடுக்குறீங்கல்ல, விவசாய நிலத்தை. அதெல்லாம் பார்க்குறப்ப நம்ம கஷ்டமாக இருக்குது. விளையிற நிலத்தை அது இந்த உயிர் இல்லையா, அதை பிடுங்கி எறிகிறது, அதில் புக்லிங் வைக்கிறதெல்லாம் இவ்வளோ நீங்கள் பண்ணுறீங்க. ஏன் வள்ளலார் சபைக்கு வந்து நீங்கள் ஒரு நிலத்தை வாங்க முடியாதா?
மக்கள்கிட்ட கேட்டால் தருவாங்க. வள்ளலார் பேரில் ஐயா நீங்கள் ஒரு நோட்டீஸ் கொடுக்கலாம், ஐயா அந்த மாதிரி இங்கே பக்கத்தில் வெளிக்கு பக்கத்துலேயே நாங்கள் வந்து இது மாதிரி நிறுவ போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா மக்கள் வந்து கொடுப்பாங்க. அவனுக்கு மாற்று இடத்த நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க. செய்ய முடியாதது அது 5 கோடி ரூபாய் செய்ய முடியாது அந்த வேலையை. இது என்னதுன்னு கேட்குறாரு. அப்போ அதெல்லாம் நோக்கம் அது கிடையாது. அது மட்டும் இல்லை, வள்ளலாருக்காக இதை செய்கிறாங்க என்பது வந்து நோக்கமே கிடையாது. ஏன்னா இப்போ ஒரு வேளை அந்த பெருவெளியில் நிறுவுனா என்ன பிரச்சனை வருது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த மெய்யர் செதைஞ்சிரும். அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. அது சிறையும். அது இருந்துச்சுன்னா உங்கள் வேற அறுத்து எரியிற மாதிரி முடிஞ்சிடுச்சு. 2வது, இன்றைக்கி போய் பெருவெளியில் போய் பாருங்கள். ஏதோ ஒரு மரத்தடியில் சட்டை போடாமல் மேல் சட்டை இல்லாமல் ஒரு அழுக்கு துணி வர சாதாரண கைவிடப்பட்டவங்க, வீட்டிலேருந்து துரத்தப்பட்டவங்க, இவங்க தான் அங்கே நிற்கிறாங்க. நீ போய் பாருங்கள். அவங்களுக்கான அடைக்கலமாக ஒரு பெரிய ஒரு தாய் மடி மாதிரி இருக்கிற இடங்க அது. கைவிடப்பட்டவர்களுக்கும் வேதனை வெளுக்கு பாருங்க. அது எப்படி அது சொல்கிறதுன்னு தெரியல. அது உணர்வு நிலை நமக்கு அதை அந்த அந்த உணர்வு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அப்படி ஒரு தாய்மடி மாதிரி இருக்கிற இடம் அது. இன்றைக்கி நீங்கள் போட்டிங்கன்னா அது அந்த ஒரு படம் ஒன்று மாதிரி படம் அனுப்பியிருக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா முழுவதுமே இருக்குது. அந்த முழுக்க எல்லாம் டைல்ஸ். இப்போ நீங்கள் அதை போட்டுட்டிங்கன்னா என்ன வாட்ச்மேன் வைப்பீங்க. ஏன்னா நீங்கள் இப்போ குவாலிட்டி பெரிய ஆகிடுச்சு, இல்லை பெரிய அளவில் போயிட்டீங்க. நீங்கள் வாட்ச்மேன் வைப்பீங்க. எங்கள் எளிய மக்கள் உள்ளே போக முடியுமா? எங்கள் எளிய மக்கள் உட்காந்து ஒரு மரத்தில் உட்கார முடியுமா? அவன் இஷ்டத்துக்கு ஒரு சுதந்திரம் இருக்குமா? இன்னும் சொல்லப்போனால் எளிய மக்கள் வரவே வர முடியாத அளவிற்கான செய்திகள் அங்கே பண்ணுவாங்க. இன்டர்நெட் சென்டர்னால் இதெல்லாம் இப்படி இல்லைங்க. என்ன நீங்கள் குவாலிஃபைடுன்னு சொல்லி அது வேலை ஏற்றுருவான். ஐயா சொன்னது அதான். எளியவருக்கானவர் தான் உழைச்சார், அவருக்காக தான் பேசினார், அவருக்கு தான் மொத்தமாக அந்த ஞான சபையும் பெருவெளி எளிய மக்களுக்கானதை தவிர இங்கே மாதிரி வெளிநாட்டுக்காரனுக்கும் ரிசர்ச்சருக்கு மட்டும் கிடையாது அந்த வெளி. நான் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். சத்திய ஞான சபையை விட ஒரு பன்னாட்டு மையம் தேவை இருக்கா? இதுவே பெரிய பன்னாட்டு மையங்க. இன்றைக்கி நான் சொல்கிறேன், ஆதாரத்தோடு சொல்கிறேன். பல நாடுகளில் புதிய சன்மார்க்க சங்கங்கள் உருவாக்கிட்டே இருக்குது. அது சரிதான். ஆனால் இந்திய அளவில் தமிழ்நாடு அளவிலேயே இன்னும் நிறைய இப்போ தமிழ்நாடு முழுக்க தடுக்கி விழுந்தா சாய்பாபா கோயில் இருக்கு, தடுக்கி விழுந்தா உங்களுக்கு வரலாறு கோயில் வட இந்தியாவில் இருக்கா? அப்படி இல்லைன்னும் போது ஒரு ரிசர்ச் சென்டர் மூலமா இந்தியா முழுக்க வரலாறு கொண்டு போய் சேர்க்க முடியும்ல. அது சரிதான். நான் என்ன சொல்றேன், நாங்கள் கூடாதுன்னே சொல்லலையே. நான் என்ன கேட்குறேன், சபைக்கு எதிர்ப்புறலை வச்சு செய்யுங்க. அப்போ வரமாட்டானா? ஒருவேளை இந்த பன்னாட்டு மையம் வச்சாதான் உலகத்துலேருந்து வரானா? இன்னைக்கு வந்துட்டு இருக்காங்க. நினைக்கிறாங்க அரசு ஊக்கப்படுத்துறதுன்னு அங்கே வைக்கக்கூடாது. வெளியில் வச்சா ஊக்கம் இல்லாமல் போயிடுமா? அல்லது வெளியில் வச்சா வராமல் போயிடுவாங்களா? ரிசர்ச் நடக்காமல் போயிடுமா? இன்றைக்கி நான் அண்ணாமலை யூனிவர்சிட்டியிலே பல்கலைக்கழகம் நான் போய் பேசிகிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு உயராய்வு மையங்களையும் வள்ளலார் சேர் அமைங்கப்பான்னு சொல்லிட்டு இருக்கிறேன். கத்திக்கிட்டு இருக்கிறோம் 3 வருஷமாக. யாரும் கண்டுக்கவே இல்லை. உண்மையான நீங்கள் அந்த நோக்கம் இருந்துச்சுன்னா வள்ளலார் பேரில் சேர் அமைச்சு ஸ்காலர்ஷிப் கொடுத்து ஸ்காலர் உருவாக்கணுங்க. அது பணி. இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு தூக்கி எறிவது கிடையாது. வேரை அறுத்து விட்டு கிளை நிலைக்குமா? நான் கேட்குறேன். அதுதான் வேறு. எப்படி அது வேறு தானே? அது நமக்கு அது தொலைச்சிட்டு எங்களுக்கு தாய் மடிங்க அது. இன்றைக்கி நான் கவலையோட மன அழுத்தத்தில் இருந்தால் உள்ளே போயிட்டு வந்துட்டேன், மன அழுத்தம் சரியாக போயிடுதுல்ல. வீட்டில் துரத்துவான் அந்த அம்மா. கடைசி காலத்தில் இப்போ கூட சொல்லுங்கள், இன்றைக்கி நன்கொடை கொடுக்குற பல பேர் சொல்லுவாங்க, என்னுடைய இறுதி காலம் இந்த இடத்துல தான் இருக்குன்னு பல பேர் எழுதி வச்சுட்டு சொல்லியிருக்கிறான். நீங்கள் பாருங்கள், சபையில் அங்கே ஒரு சின்ன உத்தியோகர்கள்லாம் போய் அப்புறம் கேளுங்க, இவரெல்லாம் எங்கே ரிட்டையர்மெண்ட்டில் இருந்தாருங்க, அவர் இங்கே வந்துருக்கிறாருங்க. இப்படி தான் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் ரிசர்ச் சென்டர் அமைச்சிட்டிங்கன்னா இதில் என்ன இருக்க போகுது? அப்போ எளிய மக்கள் துரத்தப்படுவாங்க, அந்த மெய்யியல் அழிக்கப்படும். இப்படியெல்லாம் தீமைகளையும் அரசியல் இல்லாத செயல்கள் செஞ்சதுன்னா இப்படி செஞ்சு தான் உங்களுடைய விளம்பரத்தை வைக்கணுமா? என்ன பன்னாட்டு மையத்தை வைக்கணுமா? கொஞ்சம் சிந்திக்கணும்னு நம்ம சொல்கிறோம். சிந்திக்கணும். இப்போ கூட ஒன்றும் பெரிய தலை போல காரியம் இல்லை. நான் ஏற்கனவே சொன்னது தான். இவ்வளோ எதிர்ப்பு கிடையாது. அரசியல் இயக்கங்கள் எல்லாரும் பேசிட்டாங்க. யாராலும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இன்றைக்கு இவங்க முன்னாள் முதல்வர் எடப்பாடி ஐயா, மருத்துவர் ராமதாஸ், அப்புறம் டிடிவி தினகரன் ஐயா, அப்புறம் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான், தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தலைவர் ஐயா பே மணியரசன் அவர்கள், உலகத்தமிழ் பேரவையினுடைய பழ நெடுமாறன் ஐயா, இப்படி எல்லா அமைப்புகளும் இன்னும் நிறைய அமைப்புகள் இயக்கங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இவ்வளோ மீறியும் நீங்கள் வைக்கிறீங்கன்னா அது நீங்களா நானான்ற போட்டி தான். அதிகாரமாக அறமா
அதுதான் விஷயம். இப்போ ஒரே ஒரு கேள்வி, ஒரு சந்தேகமாக எழுது. இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கோட்பாடுங்கிறது மெய்யியல் சார்ந்தது, இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு புரியுற மாதிரி சொன்னால் நம்பிக்கை சார்ந்தது அப்படின்னு சொல்லலாமான்னு தெரியல. நான் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன். அப்போ சொல்கிறேன், ஒருவேளை அரசு நம்ம வந்து திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கிறோம், நம்ம வந்து மற்றவங்க நம்பிக்கையாக தலையிடக்கூடாது நினச்சாலுமே கூட இதை நம்ம ஒரு பெரிய ஒரு நோக்கமாக ஒரு காசாக எடுத்துக்கிட்டு தவிர்க்கணுமா, அமைச்சாதான் என்ன அப்படின்னு யோசிச்சாங்கன்னா? நான் என்ன சொல்கிறேன், அதுதான் நான் முன்னாடி மீண்டும் அதான் சொல்கிறேன். நீங்கள் வந்து எங்களுடைய நாங்கள் உனக்கு சன்மார்க்கை பற்றி முதல்ல நீங்கள் படிக்கணும், இப்படி தான் நான் சொல்லுவேன். சன்மார்க்கத்தை நீ படிச்சிருக்கீங்களா? 6ஆம் திரும்னா என்னன்னு தெரியுமா? சன்மார்க்க மெய்யியல்னா என்னன்னு தெரியுமா? சன்மார்க்கை பற்றி ஆனால் ஒரு குறைஞ்சபட்ச அறிவு வேணுங்க. அறிவு இருந்தால் தான் அது புரிஞ்சிக்க முடியும். இதில் என்ன இவங்களுக்கு என்ன பார்வைன்னா, எல்லாம் ரியல் எஸ்டேட்டு, நிலத்தை, அது நிலமா, அது காலி இடமா, அது நம்ம பெருவெளி என்பதை நான் அதை மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். சொன்னீங்க, இது வந்து ஒரு இயக்கம்ங்க, இயக்கம். அது மெய்யியல் குறியீடு. தயவு செய்து அதை புரிஞ்சுங்க தலைவடா அடிச்சிட்டு இருக்கிறோம். அதை புரிஞ்சுக்குங்க. இல்லை என்றால் விளைவுகள் ஏற்கனவே நடந்த நிகழ்வு நிறைய இருக்குது. நிச்சயமாக சொல்கிறேன். நான் அரசுக்கு வந்து ஒரு அன்போடு நம்ம சொல்கிறோம். அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்க விரும்புகிறேன் அதுதான் என்னென்னா, அந்த இப்போ நீங்கள் கால் போனிட்டீங்க, இது ஒரு விஷயமே இல்லை. இப்போ கூட உங்களுக்கு நேரம் இருக்குது, சிந்திங்க. இப்போ கூட ஒன்று நாம் இப்போ கூட அரசை நம்ம எதிர்த்து இன்ன வரைக்கும் சன்மார்க்கில் பேசலை. கோரிக்கையை வச்சு அறவழியில் போராட வேண்டுகோள் வலியுறுத்துகிறோம், வேண்டுகோள் தான் செய்கிறோம். இப்போ கூட நீங்கள் பக்கத்தில் வைங்க, வேறு அந்த வெளியை விட்டு வெளியில் வாங்க. வெளியில் வந்தீங்கன்னா இதில் 2 செய்தி இருக்குது. சன்மார்க்க மெய்யியல் எங்களுக்கானது மட்டும் இல்லை, அது உலகத்திற்கானது. ஐயா சொல்கிறாங்க, சன்மார்க்க நிலை 6ஆம் திருமுறையில் சன்மார்க்க நிலை வந்துட்டால் எப்படி இருக்குன்னு சொல்கிறார். அப்போ சொல்கிறாரு, உலகத்தில் எத்திசையிலிருந்தும் சாதி மத அழுக்குகளையும் அறிவே அறுத்து விட்டு உகை கொண்டு இங்கே விழாக்கோலம், பெரும் விழாக்கோலமாக இந்த இடம் திகழும் அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கி அது படிப்படியாக நகர்ந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி முன்னாடி இப்போ 1000 வந்தாங்க, இப்போ லட்சக்கணக்கில் வராங்க, நாளைக்கு கோடிக்கணக்கில் வருவோம். நிச்சயமாக இதை எழுதி வச்சுங்க. ஐயாவுடைய திருவாய்மொழிகளெல்லாம் பொய்க்காது, முக்காலம் உணர்ந்தவர் அவங்க. அதனால தான் அந்த செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க. 8 வாசல் இருக்குது பாருங்க, அந்த 8 அம்பலம்னு சொல்லுவாங்க. சிதம்பரத்தில் ஒரு அம்பலம் தான். நம்ம வள்ளலார் சபையில் தான் 8 அம்பலம் இருக்குது. அதனால தான் ஐயா சொல்லுவார், வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கு வந்தால் பெறலாம் நல்ல வரமே. நீ இறைவா, நீ சிதம்பரத்தில் சிற்றம்பலம், சின்ன அம்பலத்தில் நீ ஆடாத, நெருக்கடியில் ஆடாத. இங்கே பெருவெளி இருக்குது, இங்கே வா, இங்கே 8 அம்பலம் இருக்குது, இங்கே வா, இங்கே வந்து அருள்புரி. இதுதானே நம்ம சொல்கிறோம். அப்போ நாம் என்ன சொல்கிறோம், அரசுக்கு மாற்று வைங்க, நாங்கள் நிற்கிறோம் உங்களோட. அதுதானே சொல்கிறோம். கெட்ட பேர் வாங்கிக்காதீங்க. அரசுக்கு ஒரு வேண்டுகோள் தான் விடுக்கிறீங்க, கெட்ட பேர் வாங்கிக்காதீங்க. ஏன்னா 52 வாரங்கள் நல்லபடியாக வள்ளலாரை கொண்டு போயிட்டு கடைசியாக போய் இப்படியான ஒரு கெட்ட பேரை வாங்கிக்காதீங்க என்ற ஒரு அன்புல தான் நம்ம சொல்கிறோம். இல்லை என்றால் வள்ளல் பெருமானார் சொன்ன விதிகளுக்கு மாறாக நடைபெற்ற விபரீதத்தை வரலாறு சொல்லும். நீங்கள் ஒரே ஒரு குறிப்பு மட்டும் நான் சொல்கிறேன். விதி மீறப்படுகிற பொழுது ஞான சபையில் ஐயா சொன்னாங்க, ஐயா வந்து இந்த ஞான சபை கட்டுறப்ப அங்கே இல்லை, அதோடைய அந்த வரைபடம் வரைஞ்சிட்டாங்க, அவ்வளோதான். அடுத்து சித்தி வளாகத்தில் கேட்டால் இங்கிலிருந்து தான் கண்காணிப்பு, எல்லாமே இங்கிலிருந்து தான். அப்போ வந்து ஐயா சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவருக்கு சில கண்டிஷன்ஸ்லாம் போட்டிருப்பாங்களே, இதை மாதிரிலாம் இருக்கணும், இதுமாதிரி செய்யணும்னு. அப்படி பந்தல் அமைப்பில் ஒரு விதிமீறல் நடந்துருச்சு. உடனடியாக விதிமீறல் நடந்த உடனடியாக அந்த பந்தல் தீப்பற்றியது. வரலாறு இருக்குது, குறிப்புகள் இருக்குது, நடந்திருக்கு. தீப்பற்றி எரிந்தது. இன்னொரு இதில் என்னென்னா, அந்த தீ யாரையும் பாதிக்காத அளவுக்கு இருந்தது, மழை வந்து அது தடுத்தது, அணைஞ்சது அப்படின்றது குறிப்பு. அப்போ தான் எல்லாருக்குமே இதுக்கு ஆஹா ஐயா சொன்னதை நம்ம செய்யலை அப்படின்ற ஒரு முக்கியமான குறிப்பு. இது வந்து திருக்குறிப்பு, நடந்த உண்மை. 2வது, தர்மசாலையிலும் ஐயா வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப க்ளீனாக இருக்கும். நீங்கள் விதிமுறைலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு எப்படி நீங்கள் வந்து தங்கத்தில் அந்த குடுவையில் வைக்கக்கூடாது, தகரத்தெல்லாம் வைக்கணும். ஆமாம் சொல்லுவாங்க. 15 வயசுக்கு கீழே சின்ன பிள்ளைங்க, காம உணர்ச்சி இல்லாத சின்ன பிள்ளைங்களும் முத்திருந்த 75க்கு மேலே பெரியவர்களால் அந்த ஞான சபைக்கு உள்ளே போக முடியும், உள்ளே போய் அது பண்ண முடியும். அது விதி, சன்மார்க்க விதி. போகிறப்ப பட்டு அரணா கயிறு கட்டியிருக்கணும், காலில் வந்து அந்த அணிகள் அடைஞ்சிருக்கணும், அந்த ஷூ மாதிரி இப்போ நம்ம ஷூ ஷாக்ஸ் மாதிரி போட்டிருக்கணும், வாயெல்லாம் கட்டிக்கிட்டு இருந்துருக்குறாங்க. அதுக்கு ஒரு முறை இருக்குது. மொத்த உடம்பை மறைச்சிக்கிட்டு தான்
முட்டி போட்டுக்கிட்டு தான் அதை துடைக்கணும்னு சொல்கிறாரு. அந்த அருட்பெரும் பீடம் இருக்கிறதே முட்டி போட்டுட்டு தான் துடைக்கணும். அவ்வளோ கண்டிஷன்ஸ் உண்டு அங்கே. சும்மாலாம் நீங்கள் பண்ணிட முடியாது. தர்மசாலையில் சாப்பாடு போடுவது எப்படின்னு சொல்கிறாரு. நம்ம நினைக்கிறோமே உணவளிச்சுட்டுனா ஏதோ கொடுத்துட்டு போயிட்டு இருக்கிற சடங்கு தான் இப்போ நடக்குது. உண்மையாக ஒரு ஆத்மார்த்தமான விஷயம் நடக்கலை. ஐயா சொல்கிறாரு, யார் யாருக்கெல்லாம் எப்படி உணவளிக்கணுன்ற முறைமையை கொடுக்குற போது அவர் சொல்கிறாரு, ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாத இருக்கிறான், அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு உணவு இல்லாமல் இருக்கணும், அவனுக்கு போய் உணவளி. இன்னும் ஆச்சரியமாக சொல்கிறார். ஒரு இல்வாழ்வான்னா குடும்பஸ்தன். அவர் சொல்கிறார், அந்த இல்வாழ்வான் தன்னுடைய மனைவி, அம்மா, அப்பா, குழந்தைகளோடு இருக்கும்போது அவனுக்கு ஒரு பயம் வருது. ஐயோ இன்றைக்கி சாப்பிட்டுட்டோம், அடுத்த வேலைக்கு அந்த பசி பிணி நம்மளை தாக்குமோ, அப்போ நான் என்ன செய்வேனே எனக்கு தெரியலையேன்னு அஞ்சுகிறான். பார்த்தீங்களா? அவனுக்கு போய் உணவெளி. இதெல்லாம் வெளிப்படையாக பேசியிருக்காங்களா? நாம் என்ன நமக்குன்னா அப்படியே கஞ்சி சோறு போட்டுட்டா புண்ணியம் வந்துடும், ஜீவகாரன் நம்ம மேல்நிலை அடைஞ்சிடலாம்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. எல்லாத்துக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உண்டு. இங்கே சிறப்பு விதி, பொது விதி உண்டு. நீங்கள் முதல் முறையாக சன்மார்க்கத்துக்கு நீங்கள் வரீங்கன்னா உங்களுக்கு பொது வெளியை நீங்கள் பொது விதியை ஃபாலோ பண்ணணும். நீங்கள் அதுக்கு பிறகு அடுத்த நிலைக்கு போகணும். சிறப்பு விதி இருக்குது. சிறப்பு விதியில் நீங்கள் என்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்குது. எல்லாமே எல்லாத்துக்கும் உண்டு. அவர் உணவு முறை எப்படி பண்ணணும், ஒளிதேகம் எப்படி அடைவதற்கான என்னென்ன ப்ராசஸ்ஸு, நீங்கள் என்னென்ன செய்யணும், காலையில் ஏந்திருக்கிறதுலேருந்து இரவு படுக்கிற வரைக்கும் என்னென்ன செய்யணுன்றதெல்லாம் எல்லாமே பதிவு இருக்குது, கிளியராக இருக்குது. இப்படிப்பட்ட போட்ட அந்த விதிமுறைகளில் தர்மசாலையில் ஒரு தவறு நடக்குது. அது தவறு யாரும் வெளிப்படையாக சொல்லிக்கல, ஆனால் தவறு நடந்தது. அதனுடைய விளைவுகளை அவங்க சந்திக்கிறப்ப தான் நான் தப்பு பண்ணிட்டேன், எங்கள் வீட்டில் எங்கள் குடும்பத்தில் இவ்வளோ பெரிய இழப்பு நேர்ந்துருச்சு அப்படின்னு சன்மார்க்க அன்பர்கள் சிலர் வாக்குமூலம் கொடுத்துருக்குறாங்க. வள்ளலாருடைய விதிகளை நான் மீறிட்டேன், அதனால் எனக்கு இப்படி கேடு வந்துருச்சு அப்படின்னு சொன்ன வரலாறுகள் நமக்கு முன்னாடி நிற்கிறது. நான் இந்த அரசுக்கு அன்போடு கேட்டுக்கிறேன் என்னன்னா, அந்த வரலாற்றை பார்த்து அருள் கூர்ந்து கேட்கிறேன், உங்களுடைய நலத்திற்காகவும் உங்களுடைய ஆட்சி முறைகளுக்கும் சரியாக இருக்க வேண்டும் என்றால் அந்த பெரிய வெளியை விட்டு வெளியேறுங்க. இல்லை என்றால் வள்ளலார் சொன்ன அதே செய்தி தான். விதிமுறை போன்ற போது ஐயா சொல்கிறாரு, அந்த ரொம்ப கண்டித்து எழுதுறாரு. விதிமுறை மீறின போது கண்டித்து சொல்லிட்டு கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லுவார், நான் சொல்வதை சொல்லிவிட்டேன், வருவதை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்னு. அதைத்தான் அரசுக்கும் சொல்கிறேன், பணியோடு சொல்கிறேன். உங்களுக்கு நாங்கள் எங்களுடைய மார்க்கத்தின் வாயிலாக சன்மார்க்க அன்பர்கள் சார்பில் தொடர்ந்து எவ்வளோ எங்களால் என்ன எக்ஸ்ட்ரீமாக போக முடியுமோ நாங்கள் போயிட்டோம். இதுக்கு மேலே நீங்கள் எந்த வர வழியும் எனக்கு தெரியலை. அடுத்தது நாங்கள் இப்போ அடுத்த வாரத்தில் ஒரு கூட்டு பிரார்த்தனையை வச்சுருக்குறோம். ஐயாட்ட நாங்கள் விண்ணப்பம் வைக்க போகிறோம். அது தானாக நடக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அது நிச்சயமாக அதுக்கான வெளியே. அதற்கு முன்பாக நீங்களே உங்களை அந்த செய்தியை மாற்றிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இல்லை என்றால் வரக்கூடிய விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டும். இதுதான் நாம் இறுதிக்கு முறையாக அரசுக்கு நாங்கள் வைக்க வேண்டியது. எனவே பெருவெளி விட்டு வெளியே வாங்க, வேறு இடத்துல வைங்க, நாமெல்லாம் சேர்ந்து செய்வோம்னு தான் சொல்கிறோம். வாங்க செய்வோம். ரிசர்ச்சர் எத்தனை பேர் ரிசர்ச்சர் நாம் வேலை செஞ்சிட்ருக்கோங்க. கல்லூரி மாணவர்களை உருவாக்குறோம், சன்மார்க்க கல்விக்கான சிலபஸ் ரெடி பண்ணுறோம். பிள்ளைங்களுக்கு எவ்வளோ வேலை கிடக்குது. நீங்கள் வள்ளலார் கல்வியை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறோம். வள்ளலார் சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு வள்ளலார் கதைகளை பேசிகிட்டு இருக்கிறோம், அதுக்கு ஏற்பாடுகள் பண்ணுறோம். பாட நூலில் வைக்கலாம், நூல் இருக்குது. 1வது 2வது பிள்ளைங்களுக்கெல்லாம் ஜீவகாரணி பற்றி கதைகள் சொல்லலாம், உயிர்மேனையும் பற்றி கதைகள் சொல்லலாம். அதுக்கு நீதி போதனை வகுப்பு எல்லா வகுப்புல இப்போ 1வதுலேருந்து 12வது வரைக்கான நீதி போதனை வள்ளலார் வகுப்புகள் வைக்கலாம். வாரத்தில் ஒரு நாள் ஒரு பீரியடு வைக்கலாம்ல. எவ்வளோ ஆக்கப்பூர்வமாக இருக்குது. இன்றைக்கி சொல்லுங்கள் முதல்வர்களை. இதுக்கு பதிலாக என்ன, நீங்கள் இந்த ஆய்வு மையங்கள் எத்தனை வேணாலும் நிறுவலாங்க. நமக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு பெருவெளி தானே. இந்த ஆய்வு மையம் இல்லை என்றால் வேறு இடத்துல வைக்கலாம். இன்னொரு பெருவெளியை உங்களால் கட்ட முடியுமா? அதுதான் என் கேள்வி. வாய்ப்பே இல்லைல்ல. வெளியேறுங்க. அப்போ அதான் சொல்கிறோம், வெளியேறுங்க. நிச்சயமாக உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்திருக்கிறீங்க. அதே போல் இது ரொம்ப ஆழமாக மெய்யியல் கோட்பாடுகளோடு விளக்கம் கொடுத்துருக்கிறீங்க அப்படிங்கிறது உண்மையில நேயர்களுக்கு ஒரு புதிய செய்தியாகவும் இதை பற்றிய முழுமையான புரிதலையும் கொண்டு போய் சேர்த்திருக்கும் நான் நம்புகிறேன். நிச்சயமாக நீங்கள் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கையை அரசு செவி மடுக்கும் அப்படின்னு ஒரு பத்திரிகையாளராக நான் நம்புகிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய கோரிக்கையும் உங்களுடைய முழக்கங்களும் என்பதற்கு நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றிங்க. எல்லாம் செயல்படும். நண்பர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு நேர்காணலில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழி. 4th Estate தமிழ்.